இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, வல்லமையின் தெய்வத்தின் சன்னிதானத்திற்கு முன் வந்திருக்கின்றோம். எனவே அவருடைய அற்புத கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்தவர்களாக நாம் பாடி ஜெபிப்போம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இரக்கத்தின் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். வல்லமையின் தெய்வம் மீண்டும் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார். இரக்கத்தின் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க கரம் விரித்து காத்திருக்கின்றார். எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா வேலைகளிலும் நம்மை அணைத்து அரவணைக்கக்கூடிய தெய்வம் நம் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கின்றார். எனவே அவருடைய அற்புதத்தின் பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக அவருடைய ஆற்றலுள்ள தெய்வீக வல்லமையில் நம்மை அர்ப்பணித்து, இறைவா, இன்று என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என்னுடைய சமூகத்தை ஆசீர்வதியும் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து நாம் பாடி ஜெபிப்போமா? உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே.
சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவில் நின்று, என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே, என் மேய்ப்பரே, மீட்டவரே, என் மேய்ப்பரே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மோடு இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்ளத்தோடும் எண்ணத்தோடும் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். இறைவா, எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக, எங்கள் மீது மனம் இறங்குவீராக. கஷ்டத்தோடும் கவலையோடும் வேதனையோடும் சோதனைகளை கடந்தும் இந்த ஆலயத்திற்கு உம்மை தேடி வந்திருக்கின்றோம். எங்களை நீர் உம் வல்லமையால் நிரப்புவீராக. எங்கள் மீது மனமிறங்கும் ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் வல்லமையை எங்களுக்குள் ஊற்றுவீராக. எதை குறித்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு நீரே அறிவுறுத்துவீராக. எங்களுக்கு ஆண்டவரே இந்த ஜெப வேளை முழுவதுமாக எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி எங்களுக்கு எதை குறித்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்தி கொடுப்பீராக. உம்முடைய வல்லமையும் அருளும் ஆற்றலும் எங்களோடு தங்க வேண்டும் என்று, இந்த நேரம் முழுவதும் எங்களை கரம் பிடித்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் கேட்கின்றோம் எங்கள் உயிருள்ள நல்ல தந்தையே, ஆமென். இறையிறக்க ஜெபத்தை அனைவரும் இணைந்து சொல்லுவோம். ஜெபம். இயேசுவே, நீர் உயிர் விட்டீர், ஆனால் உம்மிடமிருந்து உயிரின் ஊற்று ஆன்மாக்களுக்காக பீரிட்டெழுந்து அகில உலகிற்காகவும் இரக்கத்தின் கடல் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் ஊற்றி, ஆழம் காணா தெய்வீக இரக்கமே, நீர் அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் என் மீது பொழிந்தருளும். இயேசு கற்பித்த மனவல்லப ஜெபம். இயேசுவின் இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிதோடி இரத்தமே, தண்ணீரே, உம் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இறை இரக்கத்தின் ஜெபமாலை, வல்லமையுள்ள மாலை, ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்து கொடுக்கின்ற அற்புதத்தின் மாலை. எனவே இன்றைய தினமும் இரக்கத்தின் ஆண்டவரிடம் நம்முடைய எல்லா தேவைகளையும் ஒப்புக்கொடுத்து இந்த இரக்கத்தின் ஜெபமாலையில் நாம் கலந்து கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக.
உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல இம்மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியோ பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமீன். இந்த முதலாவது 10 மணியில் நம்முடைய குடும்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து குடும்ப சமாதானத்திற்காக சிறப்பாக ஜெபிப்போம். பிரிந்திருக்கின்ற, பிளவுபட்டிருக்கின்ற குடும்பங்கள் ஒன்று சேர வேண்டும் என்று இரக்கத்தின் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். நம்முடைய பாவங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டி பாடுவோம். என் பிழையெல்லாம் பொறுத்தருளும், என் பிழையெல்லாம் பொறுத்தருளும், செந்நீர் வியர்வை வியர்த்தவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருளும், செந்நீர் வியர்வை வியர்த்தவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருளும், ஐயா என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். இந்த இரண்டாவது 10 மணியில் சிறப்பாக நம்முடைய இளைஞர் இளம் பெண்களுக்காக ஜெபிப்போம். நல்ல வேலை வாய்ப்பு, திருமண காரியம் இவை அனைத்தும் அமைய வேண்டும் என்று, தவறான பாதையிலே சென்று கொண்டிருந்தால் வன்முறை, தீவிரவாதம் இவற்றிலிருந்து விடுவித்து காத்தருள வேண்டும் என்று, தவறான போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி இருந்தால் இறைவன் அவர்களை கரம் நீட்டி தொட்டு ஆசிர்வதித்து மீண்டும் நல்வழிக்கு அழைத்து வர வேண்டும் என்று நம்பிக்கையோடு இந்த 10 மணியில் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும்
பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். புண்படக்கசையால் துடித்தவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். புண்படக்கசையால் துடித்தவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். ஐயா என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். இந்த 3வது 10 மணியில் நம்முடைய குழந்தைகளை எல்லாம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். இறைவன் இவர்களுக்கு நல்ல ஞானம், அறிவு இவற்றை கொடுக்க வேண்டுமென்று, உடல் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டுமென்று, எந்த ஆபத்தும் விபத்தும் இவர்களுக்கு நேரிடாதபடிக்கு அவர்தாமே காத்து வழிநடத்த வேண்டுமென்றும் நம்பிக்கையோடு இந்த 10 மணியில் நாம் செபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். முள்முடி சூடிய மன்னவனே, என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். முள்முடி சூடிய மன்னவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். ஐயா என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். இது 4வது 10 மணியில் நாம் ஒவ்வொரு வாரமும் ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஜெப விண்ணப்பங்களை ஒப்பு கொடுப்போம். இந்த பகுதியினுடைய அடிப்படை தேவையான வலது வாய்க்கால் திட்டம்
சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றும் நிறைவு பெற வேண்டும் என்றும், இன்னும் நம்முடைய பகுதிக்கு தேவையான எல்லா கட்டமைப்பு வசதிகளும் நல்லபடியாக நடைபெற்று இந்த பகுதியில் இருக்கின்ற அத்தனை மக்களும் தங்களுக்கான அடிப்படை உரிமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நம்பிக்கையோடு இந்த 10 மணியில் நாம் இணைந்து செபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். துன்ப சிலுவை சுமந்தவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். துன்ப சிலுவை சுமந்தவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். ஐயா, என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். இந்த 5வது 10 மணியில் அனைவரும் முழந்தாள் படியிட்டு செபிப்போம். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் ஒப்புக்கொண்டோம். காது கொடுத்து கேட்கின்ற தெய்வம் நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுகின்ற தெய்வமாக இருக்கின்றார். எனவே ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போமா? கரங்களை உயர்த்தி இந்த 10 மணியில் நாம் கலந்து கொள்வோம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும்.
இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். தன்னுயிர் தியாகம் புரிந்தவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். தன்னுயிர் தியாகம் புரிந்தவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். ஐயா என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். இயேசுவின் உதவியை வேண்டி ஜெபம். இரக்கமுள்ள இயேசுவை, உம்மை நாங்கள் விசுவசிக்கிறோம், உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக வாரும். உம்மை அனைவரும் அறிந்து நேசிக்கும்படி செய்ய எங்களுக்கு வரம் தாரும். அணை கடந்த உமது அன்பில் நம்பிக்கை வைக்கவும், உமது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எம்மிலும் உள்ள தீய சக்திகளை முறியடிக்கவும் எமக்கு வரமருளும். ஆமென். ஆன்மாக்களுக்காக ஜெபம். ஆண்டவரே, உமது எல்லையற்ற அன்பினால் எல்லா பாவிகளையும் மன்னித்து உமது நீதியின் வழியில் நடத்திச் செல்லும். இவர்களையும் இவர்களை சார்ந்தவர்களையும் தீமையின் கொடுமையினின்று பாதுகாத்தருளும். தீமை செய்த அனைவரையும் மீட்டருளும். இறைவனின் இரக்கம் அவர்கள் மேல் இருப்பதாக. என் தேவனே, எனது இறைவனும் என் அனைத்துமானவரே, என் இயேசுவே இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே இரக்கத்தின் அரசே, நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். இயேசு மரிசூசை, நான் உங்களை அன்பு செய்கிறேன். ஆன்மாக்களை மீட்டருளுங்கள். ஆமென். இன்றைய தினம் சிறப்பாக உத்தரிக்கின்ற ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம். உத்தரிக்கின்ற நிலையில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இவர்கள் பரிகாரம் செய்து விண்ணகத்தை அடைய நம்பிக்கையோடு மன்றாடுவோம். சொல்லுகின்ற ஜெபத்தை திருப்பிச் சொல்லுவோம். இரக்கம் நிறைந்த இயேசுவே, இரக்கம் நிறைந்த இயேசுவே, என் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல என் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்று மொழிந்தீரே. என்று மொழிந்தீரே. இறைவனுடைய நீதிக்கு இறைவனுடைய நீதிக்கு பரிகாரம் செய்ய வேண்டியவர்களான உத்தரிக்கும் ஆன்மாக்களை இரக்கம் நிறைந்த
நிறைந்த உமது இதயத்தினுள் உமது இதயத்தினுள் ஏற்றருளும். உமது இதயத்திலிருந்து பீரிட்டு வரும் உதிரமும் நீருமாகிய அருவிகள் இவர்களை சுத்திகரிக்கும் அனல் பிழம்புகளை அணைக்கட்டும். இதனால் எங்கும் உமது இரக்கத்தின் வல்லமை போற்றப்படுவதாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றிற்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். திருப்பிச் சொல்லுவோம். நித்திய பிதாவே, உத்தரிப்பு ஸ்தலத்தில் வேதனைப்படும் ஆன்மாக்கள் மீது உமது கருணை கண்களை திருப்பியருளும். உமது திருமகன் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் பெயராலும் அவரது திரு இருதயத்தில் நிறைந்த துயரத்தின் பெயராலும் உம்மை மன்றாடுகிறோம். உமது நீதியின் தீர்ப்பினால் வேதனைப்படும் இவ்வான்மாக்களுக்கு உமது இரக்கத்தை காட்டியருளும். உமது திருமகன் இயேசுவின் இரக்கம் அவரது நீதியை விட மேலோங்கி நிற்பதால் அவரது திரு காயங்களின் வழியாக இவர்களை நோக்கி அருளுமாறு உம்மை இறந்து மன்றாடுகிறோம். ஆமென். இறை இரக்கத்தின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதி பரிசுத்த திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சகலமும் படைக்கப்பட காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். பரலோக அரூபிகளை படைக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். ஒன்றுமில்லாமையிலிருந்து எங்களை உருவாக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். கடவுளின் சர்வ வல்லமையை மானிடருக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உலகம் முழுவதையும் பரிபாலிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். மகா பரிசுத்த திருத்துவத்தின் பரம ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உலகத்தை மீட்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். எங்களை தினமும் அர்ச்சிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். எங்களுக்கு நித்திய வாழ்வை அருள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். நாங்கள் அடையவிருக்கும் தண்டனைகளிலிருந்து எங்களை காப்பாற்றி வர காரணமாயிருக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். பாவ சேற்றிலிருந்து எங்களை மீட்டு கைதூக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். மனித அவதாரத்தையும் பாடுகளையும் மரணத்தையும் ஏற்றுக்கொள்ள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். சகலருக்கும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் உதவி அளிக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உமது அருட்கொடைகளை முன்னதாகவே எங்களுக்கு அருள காரணமான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே
இயேசுவை நம்பிக்கை வைக்கிறோம். தெய்வீக பரம ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி துலங்கச் செய்து இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே. இயேசுவை நம்பிக்கை வைக்கிறோம். சத்திய திருச்சபையை ஸ்தாபித்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே. இயேசுவை நம்பிக்கை வைக்கிறோம். உற்சாதனங்களை ஏற்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே. இயேசுவை நம்பிக்கை வைக்கிறோம். ஞானஸ்தானத்திலும் பச்சாதாபத்திலும் இரக்கத்தை அருளும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே. இயேசுவை நம்பிக்கை வைக்கிறோம். திவ்ய நற்கருணையிலும் குருத்துவத்திலும் இறை இரக்கத்தை தந்தருளிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே. இயேசுவை நம்பிக்கை வைக்கிறோம். பாவிகளை மனம் திருப்புவதில் இறை இரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே. இயேசுவை நம்பிக்கை வைக்கிறோம். அவிசுவாசிகள் ஒளி பெறுவதில் இறை இரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே. இயேசுவை நம்பிக்கை வைக்கிறோம். நீதிமான்களின் அர்ச்சிப்பில் இறை இரக்கத்தை வெளிப்படுத்தும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே. இயேசுவை நம்பிக்கை வைக்கிறோம். உமது திருக்காயங்களிலிருந்து சுரந்தோடிய இரத்தத்தின் வழியாக இறை இரக்கத்தை வெளிப்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே. இயேசுவை நம்பிக்கை வைக்கிறோம். உமது மகா பரிசுத்த திரு இருதயத்திலிருந்து சுரக்கும் இரத்தத்தினால் எங்களை புனிதப்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே. இயேசுவை நம்பிக்கை வைக்கிறோம். இரக்கத்தின் தாயாகிய புனித மரியாளை எங்களுக்கு தாயாக தர காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே. இயேசுவை நம்பிக்கை வைக்கிறோம். நோயாளிகளுக்கும் துன்பப்படுவோருக்கும் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே. இயேசுவை நம்பிக்கை வைக்கிறோம். நொறுங்கிய இதயங்களுக்கு ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே. இயேசுவை நம்பிக்கை வைக்கிறோம். கலங்கி தவிக்கும் ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே. இயேசுவை நம்பிக்கை வைக்கிறோம். போரின் அடைக்கலமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே. இயேசுவை நம்பிக்கை வைக்கிறோம். திருக்கிரஸ்தல ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே. இயேசுவை நம்பிக்கை வைக்கிறோம். சகல புனிதர்களின் பரலோக ஆனந்தமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே. இயேசுவை நம்பிக்கை வைக்கிறோம். மீட்கப்பட்டவர்களின் பரலோக ஆனந்தமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே. இயேசுவை நம்பிக்கை வைக்கிறோம். அற்புதங்களின் பற்றாத துணையாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே. இயேசுவை நம்பிக்கை வைக்கிறோம். உலகின் பாவங்களை போக்குகிற தேவ செம்மறி புருவியாகிய இயேசுவே. எங்கள் பேரில் தயவாயிரும். உலகின் பாவங்களை போக்குகிற தேவ செம்மறி புருவியாகிய இயேசுவே. எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்குகிற தேவ செம்மறி புருவியாகிய இயேசுவே. எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவருடைய இரக்கங்கள் அவருடைய சகல படைப்புகள் பேரிலும் உள்ளன. ஆதலால் ஆண்டவருடைய இரக்கத்தை என்றென்றைக்கும் பாடுவேன். ஜெபிப்போமாக. மகா தயை நிறைந்த இறைவா, இரக்கத்தின் தந்தையே, ஆறுதலின் தேவனே, உம்மில் விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டீரே. உமது அளவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியருளும். இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் சோதனைகளிலும் உமக்கு பிரமாணிக்கமாயிருக்க உமது இரக்கத்தின் அருட்கொடைகளை எங்கள் மீது நிறைய பொழிதருளும். என்றும் வாழ்பவரும் எல்லாம் வல்லவருமாகிய எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமென். புனித பவுசினாவின் மன்றாட்டினால் வரங்களை அடைய வல்லமையுள்ள நவநாள் ஜெபம். இயேசுவே, உமது அடியாளாகிய புனித பவுசினாவை உமது எல்லையற்ற இரக்கத்தின் பக்தியால் நிரப்பினீரே. உமக்கு திருவுளமானால் அவரது மன்றாட்டின் வழியாக நான் இறைஞ்சி கேட்கும் இவ்வரத்தை எனக்கு தந்தருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எனது பாவங்களினால் உமது இரக்கத்திற்கு நான் அருகதையற்றவனானேன். ஆனால் புனித பவுசினாவின் தியாகத்தையும் தன்மறுப்பையும் பார்த்து அவரது மன்றாட்டின் வழியாக குழந்தைக்குரிய நம்பிக்கையோடு நான் உம்மிடம் கேட்கும் விண்ணப்பத்தை எனக்கு அருளி அவரது புனித வாழ்வுக்கு சம்பாவனை அளிப்பீராக. ஆமென். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாத ஜெபத்திற்குள் நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது என்று சொல்லி நம்பிக்கையோடு சொன்ன அந்த வார்த்தைகளை நாம் நினைத்து பார்ப்போம். இதோ வல்லமையின் கடவுள் நம் மத்தியில் பிரசன்னமாயிருக்கின்ற இவர் நம்மை அரணாக கோட்டையாக இருந்து பாதுகாக்கக்கூடியவர். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ இன்னல்கள், இடர்கள், துன்பங்கள், துயரங்கள் அடுக்கடுக்காக வந்தாலும் நான் இருக்கின்றேன், அஞ்சாதே, கலங்காதே என்று சொல்லி நம்மை ஆசீர்வதிக்கின்ற தெய்வம்.
படகிலே சீடர்கள் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது, புயல் காற்றினால் படகு அலைக்கழிக்கப்படுகின்ற பொழுது இயேசுவை எழுப்புகின்றார்கள். எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொள்ளுகின்றார். அது அமைதியாகின்றது. அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், அஞ்சாதே. ஆண்டவர் இயேசு துன்பங்களின் மத்தியிலும் துயரங்கள் மத்தியிலும் நம்மை வழிநடத்தக்கூடிய வல்லமை படைத்தவர். எப்படிப்பட்ட எதிர்ப்பு வந்தாலும், எந்த தடைகள் வந்தாலும் நம்மை தாங்கி சுமந்து வழிநடத்தக்கூடியது. இன்னைக்கு அதான் நம்மளுடைய நம்பிக்கை. இவர்தான் நமக்கு கோட்டை, இவர்தான் பாதுகாப்பு, இவர்தான் அரண், இவர்தான் எல்லாம். இவரை விட்டால் வேறு எவரும் இல்லை. வேற எந்த மனிதராலும் உலக செல்வங்களாலும் கொடுக்க முடியாத ஒரே ஆறுதலும் ஆற்றலும் இவர்தான். நம்பிக்கையோடு இவரை நோக்கி ஜெபிப்போமா? கேட்போம், என்ன வேணுமோ கேட்போம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்போம், அழுகையும் துன்பத்தையும் ஒப்புக் கொடுப்போம். இவர் எல்லாவற்றையும் காது கொடுத்து கேட்கக்கூடிய வல்லமையுள்ள கடவுள். இந்த கடவுளை விட்டால் நமக்கு வேறு வழி இல்லை. எனவே நம்பிக்கையோடு நாம் பாடி ஜெபிப்போமா? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகினில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனை ஒளியும் மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவே. தேவனை ஒளியும் மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவே. அவரே என் வாழ்வின் பெலனாவார், யாருக்கு பயப்படுவே. அவரே என் வாழ்வுக்கு பெலனானார், யாருக்கு பயப்படுவே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஜெபிப்போமா? நம்மை முழுமையாய் ஒப்புக் கொடுத்து இந்த ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம்.
ஆசீர்வதிக்க கரம் நீட்டி இருக்கின்ற தெய்வம் நம்மை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். எங்களை நேசித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகிற அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய அன்பு கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆசீர்வதிப்பீராக. இறைவா, இன்றைக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் சுமந்து வந்திருக்கின்றோம். மனபாரங்களை எல்லாம் தூக்கி வந்திருக்கின்றோம். முதல்ல நாங்கள் கேட்கறது சமாதானம். ஒன்று எங்களுக்குள்ள, இரண்டாவது எங்களுடைய குடும்பத்திற்குள்ளாக. இறைவா, நீர் எங்கள் மீது இறங்கி எங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பீராக. எங்களுடைய உள்ளங்களுக்குள்ளாக சமாதானத்தை கொடுத்தருளும் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பங்களில், நாங்கள் வாழுகின்ற சமூகத்தில் சமாதானத்தை கொடுத்தருளும். எங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு நீரே உற்ற துணையாக இருந்து அவர்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. நீர் கொடுக்கின்ற அந்த நிறைவான சமாதானத்தை எங்களுக்கு கொடுப்பீராக. நீர் கொடுக்கின்ற அந்த ஆற்றலை, வலிமையை எங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருள்வீராக. எங்க குடும்பத்தில் சண்டை சச்சரவு, வேதனை, சோதனை, பிளவு, பிரிவு எல்லாம் ஒழிந்து போவதாக. ஒருவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நீரே எங்களுக்கு கொடுப்பீராக. இறைவா, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அற்புதத்தின் கரத்தில் வைத்து காத்துக்கொள்ளும். எங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கணும். குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் நம்பிக்கையோடு ஒருவர் மீது கொள்ளுகின்ற அன்பினால் வாழ வேண்டும். நீரே எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய தெய்வீக கரம் எங்களை ஆசீர்வதிப்பதாக. உம்முடைய அருள் எங்களை தூக்கி நிறுத்துவதாக. சோர்ந்து போன எங்களை, வாழ்க்கையிலே தோல்வியை சந்தித்த எங்களை கரம் கொடுத்து தூக்கி விடுவீராக. அன்பிறைவா, எங்களுடைய உற்றார் உறவினர்கள், நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமூகம் அனைத்தையும் நீர் ஆசீர்வதித்தரும். ஒருத்தரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு கொடுத்தரும். இன்னும் எங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் ஒப்புக்கொண்டிருக்கின்றோம். குழந்தை பாக்கியம், திருமண காரியம், விவசாயத்தில் நல்லதொரு முன்னேற்றம், இன்னும் தொழிலில், வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், அனைத்தையும் கொடுத்தருளும் ஆண்டவரே. நீர் எங்களை உம்முடைய வல்லமையின் அருளினால் காத்து வழி நடத்தும். நீரே எங்களோடு பிரசன்னமாயிருந்தருளும் ஆண்டவரே. இறைவா, எங்களுக்கு உமது அருளை கொடுத்து எங்களை வழி நடத்தும். உம்முடைய ஆற்றல் எங்களோடு தங்குவதாக. எங்களை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனையும் உம்முடைய அற்புதத்தின் கரத்தினால் பனிபோல உருகுவதாக. சிக்கல்களிலிருந்து, வேதனைகளிலிருந்து, நெருக்கடிகளிலிருந்து விடுவித்தருளும். கடன் பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி, குடும்பத்தில் எந்த செலவையும் செய்ய முடியாத அளவுக்கு சரியான வேலை வாய்ப்பு இல்லை. எங்களை நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உம்முடைய அருள் எங்களை தொடுவதாக. எங்களுடைய உச்சம் தலைவர் உள்ள கால்வரை தொடும் ஆண்டவரை.
எல்லா நோய் நொடிகளும் எங்களை விட்டு நீங்குவதாக. ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, என் ஊழியன் நலமடைவான் என்ற அதன் ஊற்றுவ தலைவனுடைய விசுவாச அறிக்கை மீண்டும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இறைவா, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், நாங்கள் குணமடைவோம். ஒரே ஒரு தொடுதல் போதும், எங்களுடைய வாழ்க்கை மாறிவிடும். எங்கள் மீது மனமிறங்கும் ஆண்டவரே. உம்முடைய அருள் எங்களை காத்துக்கொள்வதாக. உம்முடைய வலிமை எங்களுக்கு கோட்டையும் அரணுமாக இருப்பதாக. ஆசீர்வதித்து ஏற்றுக்கொள்ளும். என்னுடைய உள்ளம் முழுவதையும் உடைய பாதத்தில் கொட்டிவிட்டோம். எல்லாவற்றையும் நீர் நிறைவாக்கி கொடுத்து எங்களை காத்து வழிநடத்த வேண்டும் என்று இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோமோ அந்த காரியங்கள் எங்களுக்கு எதிராக இருந்தால் அவற்றிலிருந்து விடுதலையை கொடுத்தருளும் ஆண்டவரே. சமாதானமிக்க வாழ்க்கையை கொடுத்தருளும் ஆண்டவரே. எல்லா நெருக்கடிகள், வேதனைகள், துன்பங்கள் அனைத்தும் மாறுவதாக. செய்வினை கட்டுக்கள், தீமையின் பிடிகள், எதிரிகளின் அந்தகார சக்தி அனைத்திலிருந்தும் விடுதலையை கொடுத்தருளும். செய்கின்ற தொழிலில், விவசாயத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பீராக. நீரே எங்களோடு இருந்து எங்களை காத்து வழிநடத்துகின்றீர் என்பதை நம்பி ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மாண்புயரிந்த அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆகம். இருவரிடமாய் வருகின்றவராம் இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். நம் மத்தியிலே எழுந்தருளி வருகின்ற தெய்வத்தை உற்று நோக்கி ஆராதிக்கின்றோம். நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதன் இயேசுவையே ஆராதிக்கின்றோம் என்று சொல்லி பாடி அவர் கொடுக்கின்ற அருளையும் ஆசிரியை பெற்றுக்கொள்வோமா? ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதன் இயேசுவையே ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதர் இயேசுவை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதர் இயேசுவை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதர் இயேசுவை
இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, ஸ்கை டிவி அன்பர்களே, கிரைஸ்த கிங் யூடியூப் சேனல் நேயர்களே, மீண்டும் உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஆதரவுக்கு, ஒத்துழைப்பிற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே சமயத்தில் தொடர்ந்து உங்களுடைய ஜெப உதவியையும் பொருளாதார உதவியையும் கொடுங்கள். இன்றைக்கு மிகுந்த பொருட்செலவு உண்டு. 27,000 இல்லங்களை சந்தித்து கொண்டிருக்கின்ற வேளையில் அனைத்து இல்லங்களிலும் இந்த ஒளிபரப்பின் வழியாக ஒரு மறைபரப்பு பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. எனவே உங்களுடைய ஒவ்வொரு நன்கொடையும் நிச்சயம் இந்த பணி சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆண்டவரே எங்களை வழிநடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு உங்களை நாங்கள் நோக்கி கேட்கின்றோம். நீங்கள் உங்களுடைய ஜெபத்திலும் உங்களுடைய பொருளாதாரத்திலும் எங்களை தாங்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இயேசுவின் இருதயமே என்ற பாடலை சேர்ந்து பாடுவோமா? இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நிலையான